இத்தனை நாள் இது தெரியாமல் போச்சு. இப்போ தான் இந்த விஷயத்தை நான் ரியலைஸ் பண்ணேன். வெல்கம் டு ப்ராஜெக்ட் மீ டே 3. என்னை அதிகமாக என்னடா தடுக்குதுன்னு பார்க்கும்போது என்னோடய ஓவர் திங்கிங்கிறத நான் இப்போ தான் ரியலைஸே பண்ணேன். எல்லார் லைஃப்லேயும் இது இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு கோல் இருக்கும் அண்ட் ஒரு ட்ரீமும் இருக்கும். அது எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி ஸ்டார்ட் பண்ணலாங்கிற இடத்துல தான் நம்ம ட்ராப் ஆகி நிற்கிறோம். எனக்கு அப்படி தான் ரியல் லைஃப்லேயும் சரி, என்னோடய இந்த யூடியூப் ஜேர்னிலையும் சரி. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் ஒரு நல்ல விஷயத்தை எப்போ போஸ்ட் பண்ணலாம், எப்படி போஸ்ட் பண்ணலாம், எப்படி வீடியோ பண்ணலான்னு தெரியாமல் அந்த இடத்துல நிற்கும் போது என்னோடய ஓவர் திங்கிங் எப்படி ஒர்க் ஆச்சு தெரியுமா? இது நல்லா இருக்குமா, வியூஸ் வருமா, மக்களுக்கு பிடிக்குமா, இந்த மாதிரி யோசிச்சுட்டே நான் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு சொல்லலாம். நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் எல்லாம் எதில் உருவாகுது, நம்ம எடுக்கிற பெரிய முடிவுகள்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்படி கிடையாது. ஸ்டார்ட் பண்ணுற ஒரு சின்ன ஆக்ஷன் கூட தான் நான் அதை மாற்றும் அப்படிங்கிறத இப்போ ரியலைஸ் பண்ணேன். ஸோ இந்த இடத்துல என்னோடய ஓவர் திங்கிங்கை விட்டுட்டு நான் செலக்ட் பண்ணது ஆக்ஷன்னு சொல்லலாம். என்னோடய இந்த ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்களே என்னோட சேர்ந்து ஜாயின் பண்ண நினைக்கிறீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய். ப்ராஜெக்ட் மீ டே 4 பார்க்கலாம்.